இருக்கு. முருகனுடைய கோவிலுக்கு நேரா போய் வழிபடுறவங்களுடைய எண்ணிக்கையும் சரி, முருக மந்திரங்களை தேடி தேடி படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் சரி அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. அப்பேற்பட்ட முருகனுக்கு வழிபாடு செய்ய தை மாதத்துல வரும் தைப்பூச திருநாள் மிகவும் உகந்த ஒரு நாளாகும். இந்த தைப்பூசத்துக்கு முந்தைய 48 நாள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருக்கிறது எப்பவுமே வழக்கம். இந்த வருஷம் அதாவது 2025ஆம் ஆண்டுல பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி தைப்பூசம் வருது. அதனால 48 நாள் விரதம் இருக்கிறவங்களும் 21 நாள் விரதம் இருக்கிறவங்களும் ஏற்கனவே விரதத்தை ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க. வாழ்க்கையில வளர்ச்சி கிடைக்க, செல்வம் பெருக, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட, பலவிதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபடவும் முருகப்பெருமான மனதார வேண்டி இந்த தைப்பூச விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த 48 நாள் 21 நாள் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க 9 நாள் இல்லனா 6 நாள் கூட விரதம் கடைபிடிக்கலாம். அப்படி எதுவுமே முடியாதவங்க உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு முருகப்பெருமான நினைச்சு தைப்பூச தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே போதும். தைப்பூச